முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த பெருநகர காய்கறி தொகுப்பு வளர்ச்சி திட்டம் மூலம் நீலகிரி மாவட்ட விவசாயிகளுக்கு 30% கூடுதல் லாபம் கிடைப்பதால் முதலமைச்சருக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். விவசாயிகள் விளைவிக்கும் காய்கறிகளுக்கு நியாயமான விலை கிடைப்பதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருநகர காய்கறி தொகுப்பு வளர்ச்சி திட்டத்தை அறிமுகம் செய்ததை தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாய குழுக்கள் உருவாக்கப்பட்டு அதில் 4000க்கும் அதிகமான விவசாயிகள் உறுப்பினர்களாக உள்ளனர். உதகை மற்றும் கோத்தகிரி வட்டங்களில் காய்கறிகளை கொள்முதல் செய்வதற்காக தலா 6 மினி லாரிகளும் ஒரு கொள்முதல் நிலையமும் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் விளைவிக்கும் மலை காய்கறிகள் கொள்முதல் நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. இதன் காரணமாக விவசாயிகளுக்கு வாகன செலவு மற்றும் கமிஷன் தொகை பிரச்சனை இல்லாததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் விளைபொருளுக்கு உடனடியாக பணம் வழங்கப்படுவதால் இத்திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். அம்மா அவர்களோட சீரிய முயற்சியில் இந்த பெருநகர காய்கறி வளர்ச்சி திட்டத்தில் எங்களுக்கு சிறப்பான ஒரு செயல் திட்டத்தை அம்மா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் எங்களுக்கு விவசாயிக்கு என்ன லாபம்னா, நாங்கள் மேட்டுப்பாளையம் போய் வர்ற அந்த நேர விரையம் மீதியாகுது, கமிஷன் தொகை 10% மீதியாகுது. அதெல்லாம் வண்டி வாடகை கூலி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொத்தம் 30% கூடுதலாக லாபம் கிடைக்குது. இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கும் விவசாய சார்பான மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதனிடையே கோத்தகிரி மசகல் பகுதியில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக புதிய காய்கறி கொள்முதல் நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது.